ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கேப்டன் மில்லர் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம். இந்தியாவில் வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கதை நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சமஸ்தானத்தை காட்டுறாங்க. அந்த சமஸ்தானத்துக்கு ஒரு ராஜா இருக்கார். ஒரு பழமையான கோயிலை காட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல கீழ் ஜாதி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கீழ் ஜாதி மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் அந்த அந்த சமஸ்தானத்து ராஜா அப்பயே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த கீழ் ஜாதி மக்களில் ஒருத்தர் தனுஷ் இருக்கார். இப்படி இருக்கும்போது அந்த பழமையான கோயிலில் 600 வருஷத்துக்கும் பழமையான ஒரு சாமி சிலையை பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இந்த விஷயம் அந்த ஊரில் உள்ள வெள்ளைக்காரனுக்கு தெரியுது. வெள்ளைக்காரன் அந்த பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த சமஸ்தானத்து ராஜா என்ன பண்ணுறாருனாக்கா, வெள்ளைக்காரன் அவன் ஊருக்கு அந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலையை மறுபடியும் அவன்கிட்ட பிடுங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால கொள்ளைக்காரங்கள்ட்ட உதவி கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது தனுஷ்ட போய் உதவி கேட்குறாங்க. நீ மட்டும் அந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டேனாக்கா உங்கள் ஜாதி மக்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தனுஷ் அந்த சாமி சிலையை மீட்டுட்டு வந்தாரா இல்லையா, அந்த கீழ் ஜாதி மக்களை கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சு பட்டதுனாக்க சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் செகண்ட் பாசிட்டிவ்னாக்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். இந்த படத்தில் செட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே செட் ஒர்க் தான். ஒவ்வொரு செட்டும் எதுவுமே ஒரு செட்டு போட்ட மாதிரி இல்லாமல் ரியலாக இருக்கிற மாதிரி இப்போ எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக தனுஷோட ஆக்டிங். தனுஷ் தான் இந்த படத்தில் லீட் ரோலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. கதைக்கு என்ன தேவையோ அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. அடுத்து பிரியங்கா மோகன் இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின்னோன்னா தனுஷ் பிரியங்கா மோகனை லவ் பண்ணுவார். இல்லைன்னா அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அவங்க 2 பேத்துக்கு டூயட் சாங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு என்ன தேவையோ பிரியங்கா மோகனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சிவராஜ்குமார் ஒரு 3 சீன் வர்றாரு படத்தில். படம் ஸ்டார்டிங்கில் வருவார், படம் நடுவில் வருவார், படம் முடியும் போது வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சீன் வருவார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு கூஸ்பம்ப் மாதிரி இருந்துச்சு அந்த சீனு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவாக பார்த்தோம்னாக்கா ஸ்டோரி தான். இந்த படத்தோட இன்டர்வல்லே தனுஷ் அந்த தலையை திருடிடுவார். இந்த வெள்ளைக்காரன்ட்டேருந்து எடுத்துருவார். ஆனால் இந்த படத்தை ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ்னாக்கா லென்த்து தான். கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் படம் ஓடுது. ஒரு 1 1/4 மணி நேரத்திலே அந்த சாமி சிலையை திருடிடுவார். திருப்பி ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்து 2 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவாக இன்னொரு என்ன சொல்லணும்னாக்கா, இந்த படத்தில் கன்னுலாம் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் சும்மா கள்ள துப்பாக்கி இருக்கும். ஒரு நீட்ட துப்பாக்கியில் ஒரு 2 புல்லட் போட்டு சுடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் டெக்னாலஜி தான் அங்கே இருக்கும். அப்பயே ரைஃபிள் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. இது கேஜிஎஃப்ல பெரியம்மான்னு சொல்லிட்டு ஒரு கன்னை வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள கன்னை எடுத்து தனுஷ் சுடுறாரு. அப்போவே அந்த அந்த மாதிரி கன்று மிஷின் கன்னெல்லாம் வச்சு சுடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்லை. அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் 2 hours 30 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.